மகாராஷ்டிரா மாநிலம் சிந்துதுர்கில் கடந்த டிசம்பர் மாதம் பிரதமர் மோடி திறந்து வைத்த சத்ரபதி சிவாஜி சிலை சில தினங்களுக்கு முன் இடிந்து விழுந்தது அரசியலில் பேசுபொருளானது. இந்நிலையில் பொது கட்டுமானங்கள் குறித்த ஒரு தொகுப்பினை பார்க்கலாம். 2023 டிசம்பர்ல பிரதமர் மோடி அவர்களால 35 அடி உயர சிவாஜி சிலை திறக்கப்பட்டது. அந்த சிலை 8 மாதத்துல மகாராஷ்டிரால இப்ப உடைஞ்சு விழுந்து நொறுங்கி இருக்கு. இந்த சம்பவத்துக்கு நான் வெளிப்படையா மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு அம்மாநில முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தெரிவிச்சிருக்காரு. பிரதமர் மோடியும் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. இந்த சிலையை செதுக்கின சிற்பி ஜெயதீப் மற்றும் ஒப்பந்ததாரராக இருக்கக்கூடிய சேத்தன் பாட்டீல் 2 பேத்து மேலையும் கொலை முயற்சி வழக்குகள் பதிவு செஞ்சிருக்காங்க. சோ இந்த செய்தியை ஒட்டின 3 புள்ளிகளை தான் இன்றைய முக்கோணம் பகுதியில் பார்க்க போறோம். இந்தியாவில் வட மாநிலங்களில் சமீப வாதங்களா பொது கட்டுமானங்கள் பாலங்கள் இடிஞ்சு விழுகிற செய்திகளை தொடர்ச்சியா பார்த்துட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி பொது கட்டுமானங்கள் பாலங்கள் இடிஞ்சு வர்றதுக்கு என்ன காரணம், முறையா திட்டமிடல் இல்லையா, இல்ல பராமரிக்கல ஏதாவது சிக்கல் இருக்கா அப்படிங்கிற தொடர்ச்சியான கேள்விகள் எழுந்துட்டு தான் இருக்கு. ஆகஸ்ட் மாதம் இமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குள்ளூரில் 4 அடுக்கு காய்கறி மார்க்கெட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்வதி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமா சரிஞ்சு விழுந்தது. இதே மாதம் மிசோரம்ல இருக்கக்கூடிய குருங் ஆற்றின் கரை மேல கட்டப்பட்ட சைரங் பாலம் இடிஞ்சு விழுந்தது. கிட்டத்தட்ட 26 பணியாளர்கள் இதுக்கு பலியா இருந்தாங்க. பீகார் மாநிலத்தில் பாகல்பூர்ல இருக்கக்கூடிய அக்வானி சுல்தான்கஞ்ச் பாலத்து மேல தொடர்ச்சியா 2014 இருந்தே விபத்துகள் நடந்துட்டு தான் இருக்கு. கடந்த ஜூன் மாதம் டெல்லி உள்நாட்டு விமான நிலையத்தில் தூண்களும் மேற்கூரைகளும் இடிஞ்சு விழுந்த சம்பவம் நாடு முழுக்க மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. இப்போ புதிதாக கட்டப்பட்ட ராமர் கோயில் ஆகட்டும், புதிய நாடாளுமன்ற கட்டடம், மழை பெய்த போது அதுல தண்ணி ஒழுகின விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே பொது கட்டுமானங்களை திட்டமிடுறதுல இருக்கிற பிரச்சனைகளை வெளிப்படையா பேச வைக்குது. அடுத்து 2வது புள்ளி, சிவாஜி சிலை சர்ச்சை பூதாகரமாவது ஏன்? மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பிரதாப்கோட் பகுதியில் 1957ஆம் ஆண்டு நேரு அவர்களால் திறக்கப்பட்ட சிவாஜி சிலை இன்னும் அப்படியே இருக்கு. ஆனா 8 மாதங்களுக்கு முன்னாடி திறக்கப்பட்ட சிவாஜி சிலை உடைஞ்சு விழுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற கேள்விகளை காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியா முன்னெடுத்துட்டு தான் இருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகளா திறக்கப்படுற எல்லா பொது கட்டுமானங்களும் பாஜகவின் மோடியின் தனிப்பட்ட சாதனைகளா தொடர்ச்சியா முன்னிறுத்திட்டு வரும்போது அதுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கும் மோடி தான் காரணம், மோடி தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிற விமர்சனத்தை பிரியங்கா காந்தி தொடங்கி எல்லா எதிர்க்கட்சிகளும் தொடர்ச்சியா முன் வச்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த சிவாஜி சிலை விவகாரத்தை ஆராய்ந்தா அதனுடைய பலவீனமான உள்ளீடுகள் தான் முக்கியமான காரணமா சொல்லப்படுது. சிலையில தலைப்பகுதியும் உடல் பகுதியும் இணைக்கக்கூடிய அந்த எஸ் வடிவ கம்பியிலிருந்து அதில் இணைக்கக்கூடிய அந்த திருகாணி வரைக்கும் எல்லாமே தரம் குறைவா இருந்ததா சொல்லப்படுது. மழை புயல் மாதிரியான இயற்கை பேரிடர்கள்ல ஒரு கட்டுமானம் தாங்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி கற்பனை செய்து அந்த இடத்தை உருவாக்கணும். பொதுவா சிலை மாதிரியான இதுல நீங்க வெளிப்புற தோற்றத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி அதனுடைய உள்ள அடக்கத்துல பெரிதா கவனம் செலுத்தாத போக்கு சமீபத்துல இருக்கு. அதுவும் சிவாஜி சிலை மாதிரி 35 அடி உயரம் வைக்கும் போது அதனுடைய உள்ளடக்கத்துல கூடுதல் கவனம் செலுத்தி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு சிற்பி ஸ்ரீகண்ட ஸ்தபதி. சமீபத்தில் கட்டப்பட்ட கட்டுமானங்கள் எல்லாம் உடைஞ்சு நொறுங்கிட்டு இருக்கும் போது சில கட்டுமானங்கள் காலம் கடந்து நீடிச்சு நிக்கிறது ஏன் அப்படிங்கிறது தான் சிவாஜிக்கு செய்தி சொல்லும் வள்ளுவர் அப்படின்ற 3வது புள்ளியில பார்க்க போறோம். தமிழ்நாட்டின் தெற்கு எல்லையான குமரி முனையில 133 அடி கற்களால் செய்யப்பட்டு கடலுக்கு நடுவே இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை 2004 சுனாமி பேரிடரையே தாக்கு பிடிச்சு நிற்கக்கூடிய சிலையா இருக்கு. இந்த சிலையை வடிவமைச்ச கணபதி ஸ்தபதி கடலுக்கு நடுவே இருக்கிறதால உலோகத்தை விட கற்கள் தான் சிறந்த தேர்வு அப்படின்னு சொன்னாரு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சுதந்திர தேவி சிலை தான் இந்த சிலையை அமைக்கிறதுக்கான உந்துதலா இருந்தது. மொத்தத்துல இந்த சிவாஜி சிலையும் வள்ளுவர் சிலையும் நமக்கு சொல்ற செய்தி என்ன அப்படின்னா, நீங்க ஒரு கட்டுமானத்தை உருவாக்கும் போது அதுல இருக்கக்கூடிய அந்த கட்டுமான பிரிவினராகட்டும், அதை செயல்படுத்துற அதிகாரிகளாகட்டும், கொள்கை முடிவு எடுக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாரும் ஒரே புள்ளியில இணைஞ்சு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதும், இந்த கட்டுமானத்துல எந்த விதமான லாப நஷ்ட கணக்குகளும் குறுக்கிடக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமாகவும் இருக்கு.